ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டே 4 தான் பார்க்க போகிறோம். மார்னிங் 6க்கு மாதிரி ரெடி அப்பா கூட கிளம்பி கிளாஸுக்கு ரீச் ஆகிட்டேன். போனது நோட்ஸ் எழுதிட்டோம். இன்றைக்கி ரோஸ் மில்க் ட்ரெஸ்லேயும் ட்ரீம் கேக் தான் பார்க்க போகிறோம். ரோஸ் மில்க் ட்ரெஸ்ஸில் கேக்கு வச்சுட்டு இந்த ரோஸ் மில்க் உள்ளே போகும்போது அதை அப்சர்வ் பண்ணுற பார்க்க அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டிசைன் போடும்போது இருந்துச்சு வேறு லெவலுங்க. அது போடும்போது எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபை, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இன்னும் 4 டப்பா தந்துட மாட்டாங்களா, 4-5 நான் போட்டுற மாட்டேனோ, அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அது அந்த ரோஸ் போடும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி, செம்ம ஹாப்பி. அதுக்கப்புறம் இந்த பக்கமும் இருக்க கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிட்டு ரோஸ் பெட்டல்ஸையும் அதில் போட்டேன். சரி, இந்த ரோஸ் பெட்டல்ஸ் போடும்போது அந்த உடச்சி போடலாம் அப்படின்னு சொல்லி உடச்சா அதுவும் நம்மக்கிட்ட விளையாடுதுங்க. அதுக்கப்புறம் இந்த ரோஸ் மில்க் ட்ரெஸ்லேயும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ட்ரீம் கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ட்ரீம் கேக்காக கேக்கையும் ரெடி பண்ணி இந்த டப்பா கூட போடும்போது செம்ம பயம், எங்கடா இந்த கேக்கு உடஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி பயம் இருந்துச்சு. அதையும் உள்ளே போட்டு நல்லா அமுக்கி விட்டுட்டு அப்புறம் மூஸை ரெடி பண்ணிவிட்டு அதையும் நல்லா பக்கமும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி நடுவில் ஜிக்ஸாக்காக போட்டு ஃபில் பண்ணிட்டேன். ஜிக்ஸாக்காக போட்டு ஃபில் பண்ணோன்னே கனாஷை போட்டு அது நாலா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொக்கோ பவுடரையும் மேலே டேப் பண்ணி விட்டு ட்ரீம் கேக்கையும் ஃபினிஷ். வீட்டுக்கு போனதும் 6க்கு ட்ரீம் கேக்கே சாப்பிட்டது இல்லைன்னு சாப்பிட்டோம். இன்றைக்கி ட்ரீம் கேக் சொதப்பல். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.